ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது மகரில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3ல் வந்து குரு வந்து ஆட்சியாக இருக்கிறதா, பரிவர்த்தனை வரும்போது நல்ல ஆட்சியாக இருக்கிறதா தான் அர்த்தம். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும். பழைய சொத்துக்கள் வந்து விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பராமரித்து வேலைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகர ராசிகள் வந்து உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஜோதிடம், கலைஞர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன், லோன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுலாம் நமக்கு ஒரு மன உளைச்சலோ, டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். வண்டி வாகனம் சில நேரங்களில் வந்து நமக்கு டென்ஷன் படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தாயாரினால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை செய்கிற இடங்கள்லேயும் வந்து கம்ஃபர்ட் ஜோனாக இல்லை அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் க்ரீடினஸ், அதாவது பேராசைப்பட்டு ஏதாச்சும் போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்கும்போது முயற்சிகள் பெரிய வெற்றி, ரொம்ப சந்தோஷமாக, குதூகலமாக, ஹாப்பியாக இருக்கிறதுக்கான இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி திங்கள் செவ்வாயில் 8ல் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பழைய வீடுகள், வண்டி வாகனங்கள் தான் விற்றுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன பேசணும், ஏது பேசணுங்கிறத வந்து யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 3 12ஆம் அதிபதி 3லே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம். முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும், அதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய சாதனை புரியறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வீட்டுக்கு தேவையான வருமானங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 6ல் அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிடும். மற்றபடி வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரயாணங்கள் பண்ணுற சூழ்நிலை சில பேர் ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்குகள், மற்றபடி ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து ஜாலியாக இருப்பீங்க, ஃபன்னாக இருப்பீங்க, ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து
தொழில் ரீதியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக எதாவது பண்ணி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி கம்பேர் பண்ணி அவனை மாதிரி நான் அவனை சொல்லிட்டு சும்மா கண்மூடித்தனமாக போகாமல் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கு நான் இப்போ ரொம்ப சிறப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களோட ராசியாதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். நிறைய கிரகங்கள் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அது ரொம்ப பெரிய விஷயம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும். பொருள் வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். அவங்க சொன்னாங்க, அது எப்படி சொன்னாங்க, இது சொன்னாங்கன்னு அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட்டு வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தில் 5 குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து ஹாப்பியாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே நல்லாயிருக்கு. புதன் வியாழக்கிழமைகள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் ட்ரிப்பு இதெல்லாமே போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அப்பப்போ சின்னதாக ஒரு கலக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. கலக்கம்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலமாகவே ஹாப்பியஸ்டாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றிகள், சந்தோஷங்கள், ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஒரு புதன் வியாழக்கிழமையில் கொஞ்சம் வேலையில் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் வந்து ராகு தேசம். ராகு வந்து ராசியிலும் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. கொஞ்சம் வந்து அப்படிங்கிற ஒரு மிரட்டுற துணியில் சில பேர் மிரட்டுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் நம்ம வந்து கோபம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. குரு வந்து நல்ல பொருள் வரவுகள், நல்ல வருமானத்தையும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், செலவுகள், சுப செலவுகள்லாம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதியும் குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதியும். கேது வந்து 7ல் இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளை சின்னதாக ஒரு அப்பப்போ சின்ன சின்ன ஈவோ கிளாஷஸ் இருந்தாலும் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. என்ன பண்ணுறது, அப்போ அது வந்து எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது வியாபார ரீதியான விஷயங்கள், சின்ன சின்ன கடன்கள் சில பேர் வாங்குறது, ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து 4, 9ஆம் அதிபதி 4ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான பிளான் நல்லாயிருக்கு. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஆட்சி பலமாக இருக்கிறது தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் அவர் மீனத்துக்கே வராருன்னும் போது நல்ல ஒரு மாற்றங்கள், நிறைய விஷயங்களை சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. ஏதாச்சும் வந்து புதுசாக பண்ணி பெரிய லெவலில் சேஞ்ச் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய்
உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள், ஏன்னா வந்து 9ஆம் தேதி ராசியில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து தேவையான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள், டாக்குமெண்ட், செக்ஸு இதெல்லாம் வந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ தாயாருடைய விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். நிலபுலன்கள், வண்டி வாகனமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், நல்ல ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள், வேலை விஷயங்களில் வந்து அற்புதமான ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவீங்க. அதே நேரத்தில் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள், கூட வேலை பார்ப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவங்க ஏதாவது கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள், பிளானுங்கள் நல்ல சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல குதூகலங்களையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள், நடக்காத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு கொலட்டிக்கிறது, இவன் இப்படி பண்ணிடுவானோ அவன் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் படம்லாம் தூக்கி போட்டு நடக்கும்போது ஆக்ஷனில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு நான் நினைப்போம். பட் அப்படி ஆகவே ஆகாது. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்கிரன் 9 அந்த 3 8 சந்தேகங்களை கொடுத்துரும். அதுவும் மனைவி நிறைய சந்தேகப்படும், இல்லை மனைவி மேலே நம்ம சந்தேகப்படுறோம். இந்த மாதிரி 2 இதுலேயும் வந்து நமக்கு ஒரு டார்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக வாழ்கிற வாழ்க்கையை ஹாப்பியாக வாழணும். மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல அற்புதமான விஷயங்களை கொடுக்கும். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அமைப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி குழந்தைகளோட வேறு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ஹாப்பியஸ்டாக மூமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாவது ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வளர்ச்சிக்கான விஷயங்கள், அதுக்கான மெனக்கடல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கான எஃபோர்ட் ஹெவியாக எடுப்பீங்க. பட் ஆனால் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும். அதாவது பரிவர்த்தனை வந்து 4 லக்னம் வந்து பரிவர்த்தனை சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்துரும். உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாவது சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய வருமானங்களும், வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய செலவுகளும் போகிற மனஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் ஆட்சி பலம், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ஹாப்பியஸ்டான மூமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 6ல் இருக்கும்போது வெற்றி, பெரிய ஒரு வெற்றிகளை அள்ளி தரும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த வழக்குகள், பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆகி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 3லே இருக்கும்போது சந்தேகங்களை வந்து மண்டையில் போட்டு குழட்டிக்காதீங்க. நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்காமல் இருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து குலதெய்வம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக சரியா இல்லையான்னு, ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் ஓகே எது உண்மைங்கிறது நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க. எப்படி நிற்கும்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள்.
அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குதுன்னு. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது, அது வந்து ஒரு வேற ஒரு ரூபத்துலேயோ வேற ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார் அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி தான் சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது, ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம், எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன், அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்ப கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படி இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்காகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும், அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றிருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இதை வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணோம்னா வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவர்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு, அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில், அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசுங்கன்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடனரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் இப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படி ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும். கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா தெய்வம் இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான், அதுன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.